ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/4/2024 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள், உத்தராயணம், பௌர்ணமி, வாஸ்து நாள், கிரிவலம், சமநோக்கு நாள், சித்ரா பௌர்ணமி, ஸ்ரீ கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல், உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷலக்னம் இருப்பு 2 நாழிகை 58 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:20 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று இரவு 11 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:28 மணி வரை ஹர்ஷணம், அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 4:20 மணி வரை வணிஜை, அதன் பின்பு மாலை 5:07 வரை பத்திரை, அதன் பின்பு பவம். யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானையும் நவ கிரகங்களில் உள்ள பிராத்துர்காரராகிய ஸ்ரீ அங்காரக பகவான் எனப்படும் செவ்வாய் பகவானையும் வணங்க சுபிக்ஷங்கள் வந்து சேரும். இன்னைக்கு வாஸ்து நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய நல்லது பண்ணலாம். அடுத்தபடியா பௌர்ணமி, கிரிவலம் பண்றது ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலை எல்லா ஊர்லேயுமே இப்போ மலை இருக்கிற ஊர்லெல்லாம் கிரிவலம் நல்லபடியா இருக்கு. அதே சமயம் கிரிவலம் அப்படின்னாலே திருவண்ணாமலை தான். ஆக திருவண்ணாமலையை மனசால நம்ம வலம் வந்தாலே நமக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்தபடியா இன்னைக்கு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளார். என்ன அப்படின்னா, நேத்திக்கு கள்ளழகர் எதிர் சேவை எல்லாரும் போய் சேவிச்சுட்டு வந்தது. அந்த வகையில் இந்த கள்ளழகர் என்ன பண்றாருன்னா, மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்ட்டு அப்படியே அந்த வைகை ஆத்துல காலை வைக்கிறார். எழுந்து அருளும் போது இந்த பக்கத்துலேருந்து கூடலழகர் பெருமாள் ஓடி போய், அவர் பேர் இன்னொரு பேர் என்னன்னா கோல்மூட்டி பெருமாள், நேராக போயிட்டு இந்த மாதிரி மீனாட்சிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுத்து, நான் தான் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறார். உடனே இவருக்கு கொஞ்சம் மன வருத்தம். எல்லாரும் இப்போ கோபங்கிறா, ஆனால் மன வருத்தம். சரி ரைட் அப்படின்ட்டு சீரெல்லாம் மட்டும் அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுறார். அந்த வகையில் இன்னைக்கு வைகை ஆத்துல கள்ளழகர் பெருமான் அப்படியே காலடி எடுத்து வச்சு அருள போறார். இன்னைக்கு என்ன பட்டு உடுத்தி அவர் இறங்குறாருங்கிறது சஸ்பென்ஸா இருக்கும். இன்னைக்கு தான் தெரியும். சிகப்பு பட்டா, பச்சை பட்டா, மஞ்சள் பட்டான்னு. அதுல பாத்தீங்கன்னாக்க பச்சை பட்டு உடுத்தி வந்தா ரொம்ப சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக இன்னைக்கும் கள்ளழகர் பெருமான சேவிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு மற்றும் சூரியன், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்துல சந்திர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கார். துலாம் ராசியில உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு பார்வையை விடுறார்.
ஜென்மராசியில் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். குடும்பத்தில் இருந்து வந்த இந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவி நெருக்கம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது, ஜாலியாக இருங்கோ. அதே மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு சூழல். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த தனித்து செய்கிறாங்க பாருங்க சில பேர் தொழில், அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். கூட்டு தொழில் ரொம்ப விருத்தி அடையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மன மகிழ்ச்சி ஏற்படும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு உழைக்கிறதோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு நிறையாவே கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருப்பீள், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக டக்கு 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 டக்குன்னு நடக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நல்லபடியாக எல்லா காரியமும் நடக்கணுமேன்னு. குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு சூழல். கணவன் மனைவி கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அனுசரித்து போங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பவர் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு நல்ல வேகமாக வேலை செய்வீள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது மாற்று மருத்துவத்தை நாடலாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது, ப்ரீகாஷன். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் ஏற்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். தேவையில்லாத குழப்பம், மனசில் ஒரு தேவையில்லாத குழப்பம், பிரச்சனை. குடும்பத்தில் கணவன் மனைவி இதெல்லாம் ஒற்றுமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னாலும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் ஓரளவுக்கு இன்றைக்கி அனுகூலமான சூழ்நிலையை அனுபவிப்பாங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது இன்றைக்கி ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதினமே கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார், சுக்கிர பகவானோட வீட்டில். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அற்புதமான ஒரு சந்தோஷம். உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த முன்னேற்றமெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகளின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான ஒரு சூழ்நிலை. மேல் அதிகாரிகள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க, இந்த அளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்களேன்னு. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதிரமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோதைரியம் அதிகமாகும் நாள். 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் அற்புதமாக சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கார். அதனாலே இன்னைக்கு உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் ஓரளவுக்கு இன்னைக்கு சிறப்பாக இருக்குது.
2ஆம் இடத்துல கேது பகவான், 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை வாரி வழங்கிட்டு தான் இருக்கார். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு தைரியம் அதிகமாகும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். வருமானம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனக்குழப்பம் நீங்கும். தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துக்கு சந்திரபகவான் வந்த உடனேயே இந்த கேதுவோட பிடியிலேருந்து அப்படியே சந்திரபகவான் அப்படி ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு சந்தோஷம். ஜென்மராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு. என்ன பண்ணுறது? ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு நடுவே ஒரு திடீர்னு கொஞ்சம் மழை பெய்யும் பாருங்க பாலைவனத்தில். அந்த மாதிரி ஏதோ ஒரு நேரம் ஒரு சில நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரபகவான் வர்றதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சந்தோஷத்துக்கு இன்னைக்கு குறைவில்லை, ஜாலியாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப குதூகலமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த தடை தாமதங்கள்லாம் விலகி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு வருமான சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி நேரம் உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். யாரு? சந்திர பகவான். சந்திர பகவான் ஜென்மராசியில் இருந்தாலே குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். என்ன மனோகாரகன். மனோகாரகன் அப்படிங்கும்போதே எல்லாருக்கும் பதில் மனசு பார்த்தீங்கன்னா அலைவாயிர மனசு தான். யாருக்குமே ஒரு நிலையான மனசுன்னு சொல்ல முடியாது. யோகிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மனசு நேர பகவான்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி மனசு அப்படிங்கிறது அப்படி இப்படி இதுதான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சந்திர பகவான் ஜென்மராசியில் இருந்துட்டு சில குழப்பங்களை கொடுத்தாலும் சில சந்தோஷங்களையும் வாரி வழங்கிட்டு தான் இருப்பார். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு. உத்தியோகத்தில் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனம் வேண்டும். அதேமாரி குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் மனக்குழப்பம் வந்து நீங்கும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வரும். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஆனால் அதுக்காக வராமல் இருக்காது, ஓரளவுக்கு வரும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். முக்கிய முன்னேற்பாடுகளை செய்கிறது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சிறிய அளவில் தடை தாமதங்கள் உருவாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள், குதூகலமான ஒரு நாள். சந்திர பகவான் 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்தில் இருக்கிறதால இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷத்திலே தூக்கம் போகும். தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமாக நடக்கும். நீங்கள் இந்த கேட்ட கடன் உதவியில் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இடமாற்றம் இனிமையாக அமையும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்தாலும் செலவுகளும் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி
தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதே பெரிய விஷயம். அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இந்த தினப்பலன்னு சொல்லும் போதே சந்திர பகவானோட சஞ்சாரத்தை வச்சுதான் சொல்றது. முக்கியமா மற்ற கிரகங்கள் அனுகூலம், இவரை வச்சுதான் சொல்றது. ஏன்னா மனோகாரகன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று இருக்கும் சுவாமி. அதுதான் சொல்லுவாங்க. மனோகாரகன் பத்தினா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க ஒன்று நினைப்பீங்க, அடுத்த நிமிஷம் வேற மாதிரி நினைப்பீங்க. எல்லாருமே தான், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அது மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் இன்னைக்கு சிறப்பாக இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சலுகைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எதிர்பாராத ஒரு வருமானம் வந்து சேரும். நீங்கள் கேட்கலாம், எதிர்பாராத ஒரு வருமானம் எப்படி சார் வரும் அப்படின்னு. இன்சென்டிவ், போனஸ், அந்த மாதிரி. அதாவது திடீர்னு ஒரு கிஃப்ட் கூட கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, நல்ல வேலை செய்கிறீங்க, இந்த ஒரு 10 பேரை கூப்பிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு செலக்டிவாக ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு கிடைக்கும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருக்கு. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா ரொம்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும். வேலை பலுங்கிறத விட பொறுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா என்றைக்குமே வேலையை நம்ம பலுவாக எடுத்தால் தான் அது வேலை பலு. என்ன அதை பொறுப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா சிறப்பு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சேரும். குடும்பம், கணவன் மனைவி இன்னைக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கலாம். ஏதாவது ஒரு எரிச்சல் பேசுறது அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் கூடலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு வேலை பலு அதிகமாகும். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் கொஞ்சம் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு வருமானம் வரும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்பாடோடு நல்லபடியாக எடுத்துக்கணும். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகாடா பெருமூச்சு விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திராசிரமம் விலகி சந்திராசிரம விலகி 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார்னாலே உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஸ். அப்பா பெரிய பிரச்சனை சால்வ் ஆச்சுப்பா, அந்த மாதிரி ஒரு இது. குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு ஓயும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த இந்த இன்னல்கள்லாம் கண்டிப்பாக மறையும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது இந்த மனக்குழப்பம்லாம் நீங்கி தெளிவாக இன்னைக்கு வேலை செய்வாங்க. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள், கால தாமதங்கள் விலகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான், ஜென்மராசியில் ராகு பகவான். சரி, எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றில் இந்த ராசிநாதன் கொடுப்பார் அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு ஒரு மனக்குழப்பம்லாம் வரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் சில நேரங்களில் சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப நிதானமான போக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது இந்த இடத்துல இன்னைக்கு வேகம் அப்படிங்கிறத விட விவேகம் தான் முக்கியம். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது
எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த கிச்சனில் வேலை செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம், புரியுறதா? ஏன்னா முக்கியமாக உப்பு தான். உப்பு, காரம், புளிப்பு எது ஜாஸ்தியானாலும் குறைஞ்சாலும் கஷ்டம். அந்த வகையில் இன்றைக்கி உங்களுக்கு மனசில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரலாங்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது மேலதிகாரிகளை கொடுமானவரை அனுசரித்து நடந்துக்கோங்க. வீண் மனக்குழப்பம்லாம் இருக்கலாம்ங்கிறதுனால கொஞ்சம் பொறுமை அவசியம். வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில நேரங்களில் சில காலதாமதங்கள் ஏற்படலாம் சில காரியங்களில். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.